ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர் டாக்டர் கோபர்தன் தாஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திப்பு. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம் துவங்கியுள்ளதால் மீண்டும் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் என கூறப்படுகிறது. மக்கள்தான் என் குடும்பம் என இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி கூறினார். பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மேற்கு வங்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் காய்கறிகள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இமாச்சல பிரதேசத்திற்கு 5 நாள் பயணமாக இன்று சிம்லா வந்தடைந்தார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. செய்திகளை சரிபார்க்காமல் பகிர வேண்டாம், பத்திரிகை தகவல் அலுவலகம் எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலையில் கடும் வறட்சி நிலவுவதால் முதுமலையில் 3 யானைகள் உயிரிழப்பு. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார் முதல்வர் மம்தா பானர்ஜி. விரிவான செய்திகள். புதிதாக நியமிக்கப்பட்ட நித்தி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர் டாக்டர் கோபர்தன் தாஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சந்தித்தார். டாக்டர் தாஸின் தனிப்பட்ட வாழ்க்கை பயணம் மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் அவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு போராட்டமும் சமூகத்திற்கு சேவை செய்வதற்கும் அதனை துன்பங்களில் இருந்து விடுவிப்பதற்குமான அவரது அர்ப்பணிப்பை மேலும் வலுப்படுத்தியதாகவும் பிரதமர் கூறினார். பொது சுகாதாரம் மற்றும் நோய் எதிர்ப்பு துறைக்கு அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியது என்றும் அவரது செழுமையான பணிகளும் புலமையும் நாட்டின் கொள்கை வகுக்கும் கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்தியாவும் நியூசிலாந்தும் புதுடில்லியில் இன்று பிற்பகல் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் முறைப்படி கையெழுத்திட்டனர். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டுட் மிக்லே ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒப்பந்தம் கடந்த ஆண்டு டிசம்பரில் இறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா நியூசிலாந்து வர்த்தக மன்றத்தில் உரையாற்றிய திரு பியூஷ் கோயல், இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் இருதரப்பு பொருளாதார வர்த்தகத்தை இரட்டிப்பாக்குவதற்குமான களத்தை அமைப்பதாகவும் கூறினார். வர்த்தகம், சுற்றுலா, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, கல்வி, புத்தாக்கம் மற்றும் சேவை துறைகளுக்கு பயனளிப்பதன் மூலம் இந்த ஒப்பந்தம் விவசாயிகள், தொழில் முனைவோர், மாணவர்கள், பெண்கள் மற்றும் கண்டுபிடிப்பாளர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். உலக புவிசார் அரசியலில் இந்தியாவின் வளர்ந்து வரும் மூலோபாய முக்கியத்துவத்தை இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பிரதிபலிக்கிறது என்றும் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இதனை சமாளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் ஐஓசி நிறுவனம் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வாடகை வழங்காத நிலையில் இந்த வாடகை பாக்கிக்கு ரூபாய் 50 கோடி வரை சென்றுள்ளது. இதனால் வாடகை பாக்கி வழங்காததை கண்டித்து எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 3500க்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் கேஸ் டேங்கர் லாரிகளை இயக்கி வரும் நிலையில் இந்த போராட்டம் காரணமாக லாரிகள் லோடு ஏற்றாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. போராட்டம் நீட்டித்தால் வீட்டு சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் சுந்தர்ராஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பராக்பூரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, நேர்மையான ஆட்சியை மக்கள் விரும்புகின்றனர். இதுவே மேற்கு வங்கத்தில் கடைசி பிரச்சார நிகழ்வு. மே 4ஆம் தேதிக்கு பிறகு பாஜகவின் பதவியேற்பு விழாவிற்கு திரும்புவேன். பாஜக ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கையுடன் பேசிய மோடி அவர்கள், சுதந்திர போருக்கு வலிமை அளித்த பராக்பூர் தான் மேற்கு வங்க மாற்றத்திற்கான பாதையை அமைக்கிறது. அனைவரது மத்தியிலும் வாழ்வதில் நான் மகிழ்ச்சியை காண்கிறேன். நீங்களே எனது குடும்பம் எனவும் உருக்கமாக பேசினார். மேற்கு வங்கத்தில் 29ஆம் தேதி நடைபெற இருக்கும் 2வது கட்ட சட்டசபை தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமித்ஷா அவர்கள், மேற்கு வங்கத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றார்.
மேலும் நம் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இந்தியாவில் ஒருவர் பல திருமணங்களை செய்து கொள்ளாமல் என்று இருக்க முடியாது என்பதே நமது நோக்கம் எனவும் உறுதிபட தெரிவித்தார். முன்னதாக பெகாலா தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரோட் ஷோ நடத்தினார். அப்போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாடு முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. வெப்ப அலையின் காரணமாக காய்கறியின் விலை உற்பத்தி பாதித்து உள்ளதோடு வரத்தும் கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் காய்கறியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறியின் விலை கடந்த வாரத்தை விட கிலோவுக்கு ரூபாய் 5 முதல் ரூபாய் 10 வரை உயர்ந்துள்ளது. நெல்லையில் இன்று 1 கிலோ தக்காளி ரூபாய் 75, சின்ன வெங்காயம் ரூபாய் 85, புடலங்காய் ரூபாய் 45, 1 கிலோ கேரட் ரூபாய் 50, பீன்ஸ் ரூபாய் 120, பாகற்காய் ரூபாய் 100க்கும் விற்பனையானது. விலையேற்றம் மக்களை கவலை அடைய செய்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேசத்திற்கு 5 நாள் பயணமாக இன்று சிம்லா வந்தடைந்தார். அவரை ஆளுநர் திரு கவிந்தர் குப்தா, முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங் சுகு, சட்டமன்ற சபாநாயகர் திரு குல்தீப் சிங் பதானியா, பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு அனிருத் சிங், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ்குமார் காஷ்யப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வரவேற்றனர். சிம்லாவில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் ஏற்பாடு செய்துள்ள விருந்தில் நாளை திருமதி திரௌபதி முர்மு கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் நாளை மறுநாள் புதன்கிழமை அடல் சுரங்கப்பாதையை பார்வையிட உள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் எல்லை சாலைகள் அமைப்பின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி அந்த வரலாற்று சிறப்புமிக்க சுரங்கப்பாதை குறித்த தகவல்களை சேகரிப்பார். வியாழனன்று பாலம்பூரில் உள்ள சௌத்ரி ஷர்வன் குமார் ஹிமாச்சல் பிரதேஷ் கிருஷி விஸ்வவித்யாலயத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் முதன்மை விருந்தினராக கலந்து கொள்கிறார். பின்னர் சிம்லாவில் உள்ள ஆர்ட் ட்ராக் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். இதனிடையே குடியரசுத் தலைவரின் பயணத்தை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சிம்லாவில் 1000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாலம்பூர், மணாலி, அடல் சுரங்கப்பாதை மற்றும் பிற இடங்களிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கடந்த 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் ஒரே கட்டமாக அமைதியாக நடந்து முடிந்தது. ஓட்டு எண்ணும் இயந்திரங்கள் ஓட்டு எண்ணும் மையங்களில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஓட்டு எண்ணிக்கை தொடர்பான நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகம் முழுவதும் 62 மையங்களில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும். ஓட்டு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்கும். முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். 8:30 மணிக்கு மின்னணு ஓட்டு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகள் எண்ணும் பணி துவங்கும். மையத்தின் ஒரு பகுதியில் தபால் ஓட்டுகளும் மற்றொரு பகுதியில் மின்னணு ஓட்டு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகளும் எண்ணப்படும். 500 தபால் ஓட்டுகளுக்கு ஒரு மெசேஜ் என்ற விகிதத்தில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். தபால் ஓட்டுகள் எண்ணும் பணி முழுமையாக முடிந்த பிறகே மின்னணு ஓட்டு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகள் இறுதி சுற்று எண்ணிக்கை துவங்கும். தேர்தல் பணியில் ஈடுபட்ட 3.60 லட்சம் பேரில் 2.88 லட்சம் பேர் தபாலில் ஓட்டு போட்டு உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு இலவச மடிக்கணினிகளை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் அதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தியை அரசு மறுத்துள்ளது. பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இத்தகைய திட்டம் எதுவும் அரசு அறிவிக்கவில்லை என்று கூறி இது தகவல் போலியானது என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகள் பெரும்பாலும் தனிப்பட்ட அல்லது நிதி தகவல்களை சேகரிப்பதற்கான முயற்சிகள் என்றும் பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. அதிகாரப்பூர்வமற்ற இதுபோன்ற செய்திகளை சரிபார்க்காமல் பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி மாவட்டத்தின் முதுமலையில் தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது. இது புலிகள், யானைகள், கரடிகள், மான்கள் உட்பட பல்வேறு விலங்குகள் மற்றும் பறவைகளின் புகலிடமாக திகழ்கிறது. இதனிடையே கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடும் வறட்சி நிலவுகிறது. வறட்சி காரணமாக ஆறுகளில் நீர்வரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது. இதனால் பறவைகள், விலங்குகள் தண்ணீர் இன்றி தவிக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக முதுமலை வனப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 யானைகள் உயிரிழந்துள்ளன. ஏற்கனவே 2 காட்டு யானைகள் உயிரிழந்த நிலையில் இன்று பொக்காபுரம் பகுதியில் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் காட்டு யானை சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சீக்கூர் மற்றும் ஆனைக்கட்டி ஆறுகள் தண்ணீர் இன்றி வறண்டதோடு காட்டு யானைகள் உயிரிழப்பிற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது.
அதன்படி மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இன்று மேற்கு வங்கத்தில் பிரச்சாரம் செய்தனர். முதல்வர் மம்தா பானர்ஜி இன்று மாலை பிரச்சாரம் முடிவதற்கு சில மணி நேரம் முன்பு தலைநகர் கொல்கத்தாவில் நடைபயணம் மேற்கொண்டார். சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடைபயணத்தை தொடங்கி வைத்து மக்களிடையே வாக்கு சேகரித்தார். பின்னர் கொல்கத்தாவின் இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து கொண்டு பயணித்து தனது வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார்.